நியூட்டனட் பஸ்ல ஒன்னு இன்ட்ரோ பண்ணிக்கோ. நான் என்னோட பேர் ஜெரோ பிரின்ஸ். நான் இந்த ரூம்ல கிட்டத்தட்ட 3 நாளா தங்கிட்டு இருக்கேன். இந்த ரூம் ரொம்ப காலியா இருக்குச்சு, கஜிலாச்சு, கலாஜாச்சு. ஐயா இவன் சொன்னதை கவனிச்சிங்களா? ரூம் கலிஜா இருக்குன்ட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டாங்க. வந்து 5வது நாளே ஒருத்தர் கலிஜா இருக்குன்னா அப்ப அந்த ரூமோட அருமை எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. அன்பன் தோல் கொடுங்க. அதுதான் அவெஞ்சர்ஸ் ஆரம்பிக்கலாம். ஹாய், வெல்கம் டு க்ளீன் சுத்தம் பண்ற vlogs. ரெண்டும் ஒண்ணுதான். இங்கிலீஷ்ல பாக்குறவங்க இங்கிலீஷ்ல, தமிழ்ல பாக்குறவங்களுக்கு தமிழ். 3 பேர் இதை பாத்துக்கிறோம். நீங்க 3 பேர் அதை பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்துருப்போம். ஐயா வீடியோல பாக்குறப்ப நீங்க ஹல்க் மாதிரியே இருக்கீங்க. அப்படியா? எப்படி ஹல்க் பாத்தியா? பின்னாடி திரும்பினாதான் அழுக்கு. டே பின்னாடி டி-ஷர்ட்லாம் அழுக்கா இருக்குங்கறாடா. டா இங்கலாம் இவ்வளவு அழுக்கா இருக்கு, அதுதான் அழுக்குங்கற. உண்மைதானே அது. ஓகே நெக்ஸ்ட் ஐயா வரேங்கய்யா. ஆமா, எல்லாரும் சுத்துறானுங்க தவிர எவனும் எதுவும் எடுத்து வைக்க மாட்டேங்கிறானுங்க. ஐயா துணூர் எடுத்து ப்ளீச்சிங் பவுடர் போட்டு பண்றமாடா. மாமா ப்ளீச்சிங் தனியா இருக்குது மாமா. அது வேஸ்டா தான் கிடக்குது. யாரும் ஊதி போட மாட்டாங்க. டேய் வைக்காத. இருயா ஒரு நிமிஷம். வேலையா? எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு யார் சொன்னது? எங்க ரூம்ல பட்ட போட்டவங்க இருக்காங்க, நாம போட்டவங்க இருக்காங்க. ஏன் நாமத்துக்கு நடுவுல சிகப்பு கலர்ல இருக்கணும்? அப்படியா? அது மறுபடியும் அந்த சிவப்பு கலர் எப்படி பிங்க் காட்டுங்க. சிகப்பு இப்படி காட்டுனா அவர் இப்பதான் வயசுக்கு வந்திருக்காரு, அதனால நலங்கு வச்சுக்கிட்டு இருக்காரு. டெஸ்ட் பண்றது இப்படி பண்ணாரு. நீ எந்த சரி எவ்வளவு தளபதி கெட்ட திருப்பாச்சி விஜய் மாதிரி. நீ எந்த ஊரு, நான் எந்த ஊரு. இல்ல கிளார் அடிக்குது நல்லா. அது அவங்க மாமா கொடுக்க சொன்னாரு. இல்ல அவங்க புரியாது, அவங்க புரியாது. இதுதான் வன்மம். Very, very sexy. நான் கூட்றேன் ஒரு. என்ன எடுக்காத நீ, நான் எதுவும் பேச விரும்பல. போடா. எப்பா போப்பா, நீ கொடுப்பானு. வணக்கம். ஓ அப்படி எல்லாம் பரபரப்பா போயிட்டு இருக்குது. நாங்க ரொம்ப வேகமா அருமையா இந்த ரூமை பேலஸா மாத்தலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. நெத்தில இருக்க நாமம் தான் அருமையான ஒரு. நான் பெருமாளவர். அம்மன் வேல் மாதிரி இருக்குது நாமம். சுத்தம் என்பது நமக்கு, ஐயோ சொர்க்கம் என்பது நமக்கு, சுத்தம் உள்ள வீடுதான். இது மேல ஏன் இவர் இவ்வளவு கேர் பண்றாருன்னா, ஒரு ஆளோட உயிர் கிளி உள்ள இருக்கு. அந்த மாதிரி உங்க அப்பாவோட உயிர் இந்த போடுக்குள்ள இருக்குது. பாடாச்சி எல்லாம் தேவனே பாடாச்சி, ஒரு நாளும் தூங்காவிட்டால் அடைக்கும். சரி பாட்டு பாடுங்க. தண்ணி இல்ல, தண்ணி தண்ணி போதெல்லாம் தூக்கம் வரும், போதெல்லாம் தாகம் வரும். சார் இப்ப தண்ணி இல்லைங்களா? சும்மா இருக்க சொல்ல தூக்கி மண்டை மேல அடிச்சுட்டு நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்டா. வேலை செஞ்சு வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதுக்கு தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன்டா. தேர்ட் அம்பையர் இருக்கிறாரு, சும்மா கிடையாது. பாருங்க ஐயா, இங்க பாருங்கயா, இங்க பாருங்கயா. எப்பா இவன் வேலை பாக்குறான்பா, அது வீடியோ எடுக்க சொல்லி அடிக்கிறான்பா. எவ்வளவு கஷ்டப்படுறானா. பாரம் தாங்கல தாங்கல கழுத நான் இல்லையே. கீழே விழுந்துருவான் இருக்கியா. உன்னை கூட்டிட்டு போக பின்னாடி பாக்ஸ். அது ரெண்டா எடுத்து வைக்கலாம். நான் வாங்குறது தான் உங்களை சொன்னேன், உனக்கு தரேன்னு சொல்லவே இல்லை. வாங்கிக்குறா, நல்லா இருப்ப. ஹெட்ஃபோனு இது வந்து நட்ஸுக்காக நான் பண்ண போகிறோம்.
இதோட லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. இந்த படத்தை எடுத்தது இவன் தான். இல்ல அங்க பேர் இருக்கும், அதுல ஜூம் பண்ணி காட்டுறேன். அதை எடுத்து கூட. நான் ஒரு கிரியேட்டிவிட்டியாக சொல்லிட்டுக்கிறேன். சரி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரூமில் இருக்கிறது ஒரு 9 பேர் தான். 9 பேருக்கு ஒருத்தன் பல்லு வைக்க மாட்டான், மீதி 8 பேர் கணக்கு வச்சுக்கலாம். இது என்னோட ப்ரெஷ் 1 2 3 இங்கே 4 12 ப்ரெஷ் இருக்குது. காலையில் இருந்துச்சு பல்லுகளுக்கு ப்ரெஷ் எடுக்கலான்னு போனால் சமுத்திரம் படத்தில் வந்துட்டு அர்ஜுன் வந்து ரெட் ஒயர் கட் பண்ணுவார், பாம்பு ஒயர். ரெட்டா ப்ளூவான்ட்டு வேறு விழா ஊற்றி அந்த மாதிரி தான். அதுதான் சமுத்திர படத்தில் அந்த மாதிரி ஒரு சீனே வரும். சமுத்திரம் இல்லையா எப்பா, அந்த நிறைய பேர் 24 மணி நேரத்தில் எடுக்கப்பட்ட படம் சுயம்பரம். போய் பல்லு சீன் இருக்கு. வேகமாத்தமா பல்லு சீன் வருவா. ஏ 5 ரூபா 10 ரூபா 10 ரூபா பொருள் 20 ரூபா 30 ரூபா 30 ரூபா 40 ரூபா எந்த துணி யாரு கேக்குறீங்க? சொல்லுங்க. இருக்கவே இருக்காது. ஏலத்தின் ஆரம்ப விலை 5 பைசா. இந்த ப்ரோ டேய் இது கிழிஞ்ச பண்றா டேய் இது ஏய் கறி துணி டோர்மேட். அடுத்து கீழ பாருங்க அப்பதான் தெரியும். அது ஏன் லங்கோடு தான் அது கறி துணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு கலர் நாடா எவனோ பிஜேபி காரன் யார் அது? அது முத்துதுன்னு நினைக்கிறேன். யாரு இல்லன்னா தூக்கிட்டு கறி துணி தான். எல்லாம் யாருதுன்னு கேக்குறானே, எவனாவது என்னதுங்கறானா? ஐயா இது யாரு? துண்டி யாரு? மெல்விந்து. இல்ல ஆரஞ்சு கலர் டி-ஷர்ட் ப்ராப்பர்ட்டிடா. ஷர்ட் யாரு? எப்பா அவன் மாஸ்டிவேட் பண்றதுக்காக ஒரு ஜட்டி யூஸ் பண்ணுவான்பா, டைப்பர் மாதிரி. யார் அது? மாஸ்க் போட்டு ஒருத்தர் பாப்போம். மகத்தான சிறுகதைகள். எப்பா இந்த ஹெட்போன் யாருக்காச்சும் வேணுமாப்பா? ப்ளூடூத் ஹெட்செட் இருக்கு. எனக்கு இருக்கு, எனக்கு வேணும். தெரியல பாருங்க. சாமி தட்டு சாமியை தட்டு. ஐயா ஒரே நிமிஷம் இதை பிடிங்க. வேட்டி கட்டு பாருங்க வேட்டி கட்டிருக்காரு. எங்கடா கடைசியில இது கர்ப்பம்பூச்சி அடிக்கிறது ஒரு லாகா பண்றீங்களா? எங்க காட்டுறா கர்ப்பம்பூச்சி காட்டுறா. ஓடிடும். சரி என்னதான் மாட்டினுக்கிறான். Oh my god. இப்ப அதை இஸ்மாயில் தின்ன போறாரு. பில்கேட்ஸ் வாய்ஸ்ல பேசுறாரு. பில்கேட்ஸா ஒரு பேர் என்ன? பில்கேட்ஸ் தான். அட்டைப்பட்டியில போட்டு வாங்கினதுடா. ஆக்சுவலா இனிமேல் இந்த இடத்த கிளீன் பண்ணிடுவோம். கிளீன் பண்ணிட்டா இனிமேல் இங்க யாரும் துணி போடக்கூடாது. இது வந்து ரெக்கார்டு, இது வந்து குரூப்ல இந்த வீடியோ வரும். சரி ஓகே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறார் ஞான தங்கமே, அவர் ஏதும் அறியாதது ஞான தங்கமே. வரவா அண்ணன் நான் இறங்கி வரவா. அது தள்ளுபடி கோசிங்கத்த தேல் கொடுக்கு சிங்கத்தை சீண்டாதப்பா. தேல் கொடுக்கு சிங்கத்தை சீண்டாதப்பா. அது கண்டு முடிஞ்சிருச்சு. இப்ப காவாலயாவா? அதை விட ஈஸியா டவுன் டொடட்டோம் டொடட்டோம். விநாயகனே வீணை தீர்க்க மாட்டான். யானை கால் வந்தா நோய்ங்கிறாங்க, யானை தலை வந்தா சாமிங்கிறாங்க. இது வந்து எம்ஆர்ஆர் சொன்னது. சரி நான் சொன்னது நினைச்சேன். அது பரவாயில்ல. வீடியோ எடுக்கிறதுனாலதான் வேலை நிக்குது. யாரு ஒத்துக்கிறீங்க? ஐயா இது முதல்ல போட்டுருவோமா? வாங்கிட்டு வந்து எத்தனை நாள் ஆச்சு? கக்கூஸ்ல அடிக்கணும். ஆணி அடிச்சு கக்கூஸ்ல மாட்டிக்கணும். கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நர்ஸுங்கிறதுனால மண்டையில இந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா அவதான் கொடுத்தா எனக்கு. அப்பப்ப மூளையை பாதுகாத்துக்கிடா அப்படிங்கிறதுக்காக. அதுதான் ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கணும் மூளையை, எதுக்கும் யூஸ் பண்ணிடவே கூடாது. கட் பண்ணிட்டு யூஸ் ஆகுமா? கட் பண்ணிட்டு வந்து இன்ஜினியரிங் வேலை பார்த்துக்கலாம். இவனுங்கள ஒரு நாள் சமைச்சு சாப்பிடணும், அதானே? சரி இப்ப இந்த பையெல்லாம் சேர்த்து ஒரு பையில போடணும். ஏன் திரும்ப எல்லாம் கிளீன் பண்ணி அழகா வச்சிடலாமா? வச்சிட முடியும்? வச்சிடலாம் நம்புறோம். சாப்பிடலாம். டேய் என்ன கைதி மியூசிக் போட்டு ஆய் பண்ணிக்கிறீங்க? டேய் யாரு அதுக்கு இருக்கிற கைதி தீம் ஓடிட்டு இருக்கு? ஒண்ணு இல்லடா எப்பா, அது கைதி தீம் இல்லப்பா, இது ஐயோ கருட கமாண்டர் ரிசப்பா வாங்கணும். ஐயோ மோஸ்ட் அஃபென்சிவ். முதல்ல புள்ளையாரன்ட்டீங்க, சிலுவன்ட்டீங்க, போனீங்க. கொஞ்சம் மட்டும் காட்ட மாட்டேறேன். என்ன
என்ன நிலவரம் அதை சொல்லிங்கன்னா இருங்க. இப்போ இங்கே என்ன நிலவரம் அது இப்போதைக்கு இந்த ரூம் ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டோம். ஆனா திரும்பி பாத்தீங்கன்னா க்ளீனா இருக்காது. ஆக்சுவலாக க்ளீன் இல்லை, இது வந்து பக்கத்து ரூமில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இங்கே வந்து இருக்கிற திங்ஸ் வந்து க்ளீனா இருக்கிற ரூம்ல அதுதான் ப்ரீ க்ளீன். நீங்க வெளியில வந்தீங்கன்னா இது அருமையா க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இப்படி வந்தீங்கன்னா ஐயா அப்படியே வந்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அவ்வளோ சின்னதாக தான் முடிச்சிருவேன். பயங்கரமா க்ளீன் பண்ணிடுங்க. வா வா இங்க பாருங்க. சார் பாத்ரூம் டூர் இப்படி தான் க்ளீன் பண்ணுது ஆக்சுவலாக. சொல்லுங்க ஐயா அனுபவம் எப்படி? கையில நரம்புலாம் வெளியே வந்துச்சுங்க. நரம்பு கக்கூஸ் க்ளீன் பண்ணால் நரம்பு வெளியில் வரும். போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருந்தா ஒரே பக்கம் எப்படிங்க இருக்கும்? என்னங்க ரச்சங்க நூறு மாதிரி பேசு. அப்போ கிட்டத்தட்ட மாச கணக்குல வருஷ கணக்குல ரூம் அப்படியே இருந்து டீன்னு மாத்திரம் இவ்வளவு பெரிய கஷ்டப்படுறோம். அதனால நம்ம வாரம் சுத்தமா வச்சுக்கிட்டு அதுதான் அந்த பாட்டு பாடிடுங்க. சொர்க்கம் என்பது நமக்கு. ஐயோ டான்ஸ் ஆட போறேன்னு சொல்லி தான் கொஞ்சம் வைட் எடுத்திருப்பேன். இன்னொரு டைம் சொர்க்கம் என்பது நமக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஏசியா பசிபிக் இருடா ஒரு நிமிஷம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அஃபிஷியல் செலக்ஷன் வேலட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா முத்து. அவர் தான் வந்து டேரக்டர் ஷார்ட் ஃபிலிம் பைப்பே முத்துக்குமாரன். யூடியூப்ல நேனோ சினிமாஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் செட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தப்பு படம் உங்களுக்கு காப்பி பார்க்கறதுக்கு ஓகே. இந்த படம் இருக்குல்ல, இந்த படம் இந்த படம் ஆமா இந்த படம் அந்த படத்துல நம்ம ரூம் இவ்வளவு அழகா க்ளீன் பண்ணோம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிற நம்ம பாதை பக்கத்து ரூம் அகதி மாதிரி அங்கங்க வந்துட்டு போயிடுவான். மம்மி சேஸ் நோ கேர்ள்ஸ். ஆஹா இது என்னது? தேர்ஸ் நோ டுமாரோ. வாவ் டீ என்னடா இது? அந்த கும்பி பாகம் கண்ணீர் பத்திரம் எழுதி வைக்கிற மாதிரி இருந்துச்சு. திடீர்னு காஜ் ஆயிட்டு திடீர்னு அண்ணியா மாறிடுவாங்க. இவ்வளோ நேரம் வந்தால் வீடியோ தரணும்னா பாவம் போகிறோம். நைட்டு பூரா ஃபேக்ட்ரியில் வந்து தொட்டு போகிறது. ஐ மீன் சூப்பரா. சரி வாங்கிட்டு சொல்லலாம். ஐயா சாப்பிட்ருவோமா? ஐயா சாப்பிட்ருவோமா? இல்ல முடிச்சிடலாம். டேய் அவ்வளவுதான்டா, அவன் பசிக்குதுன்னு கத்தினே இருக்கிறான். சொல்லிடுறா அவ்வளவுதான். லேட்டா தான் சாப்பிடணும்னா தண்ணி அரை மணி நேரத்துல வந்து வாங்கிக்க சொன்னாங்களே போலியே திரும்பி. கேன் அங்கதான் இருக்குது. ஏடா என்னப்பா நான் கடைக்கு போயிட்டு இருந்தேன், அங்கேயும் போயிட்டு இருந்தேன். சரி பாட்டு பாடுங்க. தண்ணி இல்லை.